அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டென்று எதை செய்தால் அதிர்ஷ்டம் தெரியுமா? ஒரு வருடம் முடிந்து இன்னொரு வருடம் பிறக்கும் பொழுது அதையும் ஒரு புதிய ஜனனமாக உலக மக்கள் கொண்டாடுகிறார்கள். பூஜை அறைக்கு விளக்கை மாற்ற நினைப்பவர்கள் புத்தாண்டென்று புதிய விளக்கை வாங்கலாம். பொங்கலுக்கு புதுப்பானை வாங்குவது போல புத்தாண்டிற்கு புது விளக்கை வாங்குவது லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். ஒரு வீட்டில் புதிதாக ஒரு பொருள் வரும் பொழுது அதனுடன் அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும் என்பது நம்பிக்கை. அதற்காகவே சிலர் வருட பிறப்பன்று வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை தங்கள் தேவைக்கு ஏற்ப வாங்கி மகிழ்வதுண்டு. வருடத்தின் முதல் நாளில் அதிகாலையில் எழுந்து கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும். புத்தாடை உடுத்த வேண்டும். நீங்கள் இதுவரை போடாமல் வைத்து இருக்கும் ஏதாவது ஒரு ஆடையையாவது அன்றைய நாளில் உடுத்திக் கொள்ளுங்கள். முடிந்தால் ஏழை எளியவர்களுக்கு வஸ்திர தானம் செய்யுங்கள். காலையில் கோவிலுக்கு சென்று குடும்பத்தில் இருக்கும் அத்தனை நபர்கள் பேரிலும் ஒரு அர்ச்சனையை செய்துவிட்டு பசுக்களுக்கு அகத்திக்கீரை தானம் செய்யுங்கள். இதனால் முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்க வீட்டில் இருக்கும் சில முக்கியமான பொருட்கள் குறையவே கூடாது என்கிற ஐதீகம் உள்ளது. அரிசி, பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, கல் உப்பு, ஊறுகாய், நாட்டு சர்க்கரை இவையெல்லாம் குறையாமல் அந்தந்த பெட்டிகளில் முழுதாக நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். புத்தாண்டை புத்துணர்வோடு கொண்டாட அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.